வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏஏசி பேனல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஏஏசி பேனல்ஸ் பற்றி நிறையா வீடியோ வருது. இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நிறையாவே காசு குறையுது அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போது நம்ம ஏஏசி பேனல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் ஹையர்அண்ட் ஆஃபீஸ் வந்து வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஏஏசி பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்போவுமே நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு புது மெட்டீரியல் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னா அது என்னோடய சொந்த காசில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் ஆஃபீஸில் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் இன்டீரியர் பார்ட்டிஷன் வாலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மெட்டீரியல்ஸோட கம்பேர் பண்ணோம். ப்ளைவுட்டு, ஜிப்சம் போர்டு, அலுமினியம் பார்ட்டிஷன், இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸோட கம்பேர் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் காஸ்ட்டு குறைஞ்சிதா இல்லையா, இதில் இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏஏசி பேனல்ஸ்னால் என்ன? ஸோ ஏஏசி பேனல்ஸ் வந்து ஏஏசி பிளாக்ஸ் மாதிரியே தான், சிமிலர் மெட்டீரியல். என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு சைடும் வந்து ஃபைபர் சிமெண்ட் போர்டு, பைசன் போர்டு, இந்த மாதிரி போர்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த ஆட்டோக்ளேவ் ஏரேட்டட் கான்க்ரீட், நம்ம ஏஏசி பிளாக் இருக்கு இல்லையா, அதே மெட்டீரியல் தான் வைக்கிறாங்க. ரெண்டு சைடும் சாண்ட்விச் மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து க்ரூவிங்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க, இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் மாதிரி. ஸோ ஒன்று வந்து ரெண்டையுமே வந்து இன்டர்லாக் பண்ணி ஜாயின் பண்ணுற கான்செப்டில் தான் வந்து ஏஏசி பேனல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏஏசி பிளாக்ஸோட ஒரு பெரிய சைஸ் மெட்டீரியல் தான் இந்த ஏஏசி பேனல்ஸு. அடுத்து இதில் வர்ற சைஸஸ் பார்த்திங்கன்னா, அகலம் வந்து 2 அடி, இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஹைட் வந்து 8 அடி, 9 அடி, 10 அடின்னு இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஓரியன்டேஷனில் வேணாலும் வைக்கிறாங்க. வெர்டிக்கலாகவும் வைக்கிறாங்க, ஹரிசான்லாம் வைக்கிறாங்க. திக்னஸில் வந்து நிறையா சைஸஸ் வருது. 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, அந்த மாதிரி வந்து திக்னஸில் வந்து வெவ்வேறு வேரியன்ஸ் வருது. அப்புறம் இதில் இருக்க பிராண்டு பார்த்திங்கன்னா விஷாக்கா, இன்னும் 2-3 பிராண்ட் வருது. இன்னொரு ஃபேமஸான பிராண்ட் வந்து பிர்லாவில் ஏரோகானில் வந்து வருது. ஸோ இது ரெண்டும் ஓரளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டான பிராண்டு. பிர்லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு, அது கொஞ்சம் நல்லா ரிலையபிளாக இருக்குது. அந்த பேனல்ஸ் தான் வந்து இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏஐசி பேனல்ஸோட பெனிஃபிட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லைட் வெயிட் மெட்டீரியல் நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் பில்டிங்கில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இவங்க வந்து இந்த வால் பேனல் பார்ட்டிஷனுக்காக இவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணல. ஸோ இந்த பார்ட்டிஷனுக்கு வந்து நாங்கள் லைட் வெயிட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணோம். இது ரொம்பவே லைட் வெயிட்டு. ஸோ நம்ம 3 இன்ச்சு திக்னஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு கான்க்ரீட் வால் மாதிரி இதை யோசிக்கும் போது ரொம்பவே லைட் வெயிட்டு ஏஏசி பிளாக்ஸ் மாதிரி. இது ஒரு மேஜர் பெனிஃபிட் இதில். ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் மேலே வந்து கட்டுறோம், அதுக்கு வந்து இவங்க ஸ்ட்ரக்சரெல்லாம் டிசைன் பண்ணல, வெயிட்டு தாங்குமா, அந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்கும்போது நம்ம தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லோடிங் அன்லோடிங், இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது, மேலே இருக்க ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இது வந்து சவுண்ட் ரெசிஸ்டண்ட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ இதை யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ரூமில் பேசுகிறது இன்னொரு ரூமுக்கு வந்து அவ்வளோ தெளிவாக கேட்கக்கூடாது, நம்மளுக்கு ஓரளவுக்கு சவுண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏன் இது பார்த்திங்கன்னா, இது வந்து போரஸ் மெட்டீரியல். ஸோ ஜென்ரலாக இந்த போர்ஸ் வந்து சவுண்டெல்லாம் அப்சார்ப் பண்ணோம். ஸோ அதனால் இதில் வந்து இந்த எக்கோ அடிக்கிறது, சவுண்டு வெளியே கேட்குறது, ஜென்ரலாக ஆஃபீஸ் பார்ட்டிஷன்லாம் பண்ணும்போது சவுண்ட் ப்ரூஃபாகவே பண்ணுவாங்க தனியாக. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கேர்லாம் எடுக்காமல் இந்த மெட்டீரியலை நம்ம நார்மலாகவே பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். இப்போ எங்கள் எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு சில பார்ட்டிஷன்லாம் வந்து ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ளைவுட்டில் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு சில இடங்களில் வந்து கரையான் வந்து அரிச்சிருச்சு. ஸோ புது ஆஃபீஸ் பண்ணும்போது அந்த கரையான் பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அந்த மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணோம். ஆல்ரெடி இதில் வந்து நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுனால இனி இது வந்துடக்கூடாதுன்னு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபயர் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த ஏஏசி பேனல்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ப்ளைவுட் மாதிரி இல்லை. ப்ளைவுட் வந்து ஒரு சில கிரேடு ப்ளைவுட் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், மீதி எல்லாம் ஃபயர் ரெசிஸ்டண்ட் கிடையாது. அதெல்லாம் விலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து லைட் வெயிட் கான்க்ரீட் இருக்கிறதுனால இது வந்து ஃபயர் ரெசிஸ்டண்ட்டு. நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 to 2 hours வந்து இது ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்து பற்றி எரியாது. இப்போ மரம் ப்ளைவுட்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு எரிஞ்சிடும், இது அந்த மாதிரி எரியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது ஃபாஸ்ட் இன்ஸ்டலேஷன். ஸோ இந்த என்டையர் ஆஃபீஸ் நான் சொல்ல, இது வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு 3-4 நாளில் வந்து இந்த இன்ஸ்டலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதுவே நாங்கள் ப்ளைவுட்டில் கம்பேர் பண்ணியிருந்தோம்னா, ப்ளைவுட் பார்ட்டிஷனுக்கு ஒரு 20-25 நாள் போயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு பாதிக்கு மேலே ரொம்பவே கம்மியாகவே இந்த பார்ட்டிஷன் வந்து முடிஞ்சு 4 நாளில் வந்து பார்ட்டிஷன் முடிச்சிட்டாங்க.
ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து இது கம்மியாக எடுக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலர் பிரிக் வாலோட கம்பேர் பண்ணோன்னா நம்ம 4.5 இன்ச்சு செவரு 3/4 செவரு அப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். 2 இன்ச்சு திக்னஸ்லேயும் இருக்குது, 3 இன்ச்சு திக்னஸ்லேயும் இருக்குது. 3 இன்ச்சு திக்னஸ் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸு சுவிட்ச் போர்டு வைக்க போகிறோமோ அங்கெல்லாம் 3 இன்ச் வைக்கிறது தான் வந்து அட்வைசபிள். ஏன்னா 2 இன்ச்சில் வந்து நம்மளால் அந்த மெட்டல் பாக்ஸ்லாம் வந்து வைக்க முடியாது, வால் சேஸ் பண்ணி பைப்பெல்லாம் உள்ளே கன்சீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் 3 இன்ச்சு வந்து எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் வர இடத்துல வந்து அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட டியூரபிலிட்டி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கரையான் பிரச்சனையோ ஃபயர் இஷ்யூவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபிசிக்கலாக நம்ம இதை அடித்து உடைக்காமல் இது வந்து நம்மளுக்கு இன்டீரியர் வால் பார்ட்டிஷன் வாலில் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அந்த வகையில் இது ரொம்பவே டியூரபிளான மெட்டீரியல். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம், ஆஃபீஸ் வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம ஒரு 70-80% வந்து அதை கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னா ரீயூஸ் பண்ணலாம். ஏன்னா இது இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கும்போது அந்த ஜாயின்ஸில் அந்த குரூவெல்லாம் உடைச்சிட்டோம்னா திரும்ப ரீயூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி அதை அழகாக எடுத்தோன்னா நம்ம தாராளமாக ரீயூஸ் பண்ணலாம் இந்த மெட்டீரியலை. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். இப்போ இது ஆஃபீஸுன்றனால எந்நேரமும் ஏசி ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கூலிங் வந்து உள்ளே ரொம்ப நேரம் வித் ஸ்டாண்ட் ஆகி இருக்கும்போது நம்மளுக்கு கரண்ட் பில்லு எனர்ஜி சேவிங்ஸ் வந்து இதில் ரொம்பவே நிறையா இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பாக இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பிரிட்டிலான மெட்டீரியல். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாலாம் இருக்காது. கீழே போட்டோம் அப்படின்னா பட்டுன்னு உடஞ்சிரும். ஸோ ஒரு ஃபுல் பேனல் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன பேனல் அப்படி போட்டாலாம் உடையாது. இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பேனலில் கை தவறி கீழே போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக உடஞ்சிரும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நல்ல ஸ்கில்டு டீப்பால் தான் இதை வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக பைண்டிங் பேஸ்ட் இருக்குது. ஏஏசி பிளாக்ஸ்க்கு நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி பேனல்ஸ்க்கு தனியாக இருக்குது. அந்த பைண்டிங் பேஸ்ட்டை ப்ராப்பராக அவங்க வைக்கணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெஷ்ஷு வச்சு பட்டி பார்க்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க ப்ராப்பராக பண்ணாமல் அதில் இவங்க டக்குன்னு பண்ணிவிட்டு அதில் டைம் சேவ் பண்ணுறேன் காசு சேவ் பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்கன்னா இதோட இது குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த ஸ்கில்டு டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் இதுக்கு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து நம்ம எக்ஸ்டீரியர் வால் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்லி பார்ட்டிஷன் வால். இப்போ நம்ம பில்டிங்கில் கூட பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வாலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவுட்ரு வாலுக்கு போட்டோன்னா இது வந்து மழை வெயிலுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு இது வித்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஜாயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சீப்பேஜ் ஆகும், உள்ள லீக்கேஜ் ஆக ஆரம்பித்து அந்த கிராக் டெவலப் ஆகி ஈஸியாக வந்து இது அந்த கேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் இதை கம்பல்சரி எக்ஸ்டீரியர் வாலுக்கு வந்து யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம பண்ணிவிட்டு பிளாஸ்டிங் பண்ணாலும் சரி இது அந்த அளவுக்கு வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாது. இன்னர் பார்ட்டிஷன் வால்ஸ் தான் வந்து இதை கம்பல்சரி யூஸ் பண்ணலாம், அதுவும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில். இப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸு, நடுவில் பார்ட்டிஷன் வால்ஸ் போடுறோம். இந்த பார்ட்டிஷன் வால்க்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து பீம் இருக்காது. ஸோ அந்த லோடை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க டிசைன் பண்ணல. ஸோ இங்கே லைட் வெயிட்டான பார்ட்டிஷன் வால் நாங்கள் டிசைன் பண்ணோம். அந்த இடத்துல இந்த வால் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேனல்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஜிஐ சேனல், கீழே ஒரு ஜிஐ சேனல், இந்த மாதிரி ஒரு ஜிஐ சேனலில் தான் வந்து பேனல்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பேனல்ஸோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா இந்த ஜிஐ சேனலில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜிஐ சேனல் நம்ம ஈஸியாக வந்து இப்படி பெண்ட் பண்ண முடியுது. ஸோ இப்படி வளைஞ்சிரும். ஸோ இந்த சேனல் வந்து இந்த பேனல் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் வாலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பேனலை இப்போயே நம்ம எட்டி மிதித்தோம் அப்படின்னா அந்த சேனல் பெண்ட் ஆகி இந்த பேனல் வந்து கீழே விழுந்துரும். ஸோ இது வந்து பார்ட்டிஷன் வால்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதையுமே நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். இது வந்து ஹெவியாக ஹேண்டில் பண்ண போகிறோம், யாராவது இதில் இடிக்கிறாங்க இல்லை ஒரு ஆள் இது மேலே விழுவுறாங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டிடும், இந்த ஜாயின்ஸ்லாம் வந்து கிராக் விழும். இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 வால் பேனலுக்கு நடுவில் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜாயின்ஸில் வந்து நம்ம ப்ராப்பராக சீலண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா இதில் வந்து லீக்கேஜஸ் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம், ப்ளம்பிங் லைன்ஸ் வருது, எக்ஸ்டர்னல் வால் இருக்குன்னா இந்த ஜாயின்ஸ் எல்லாம் ப்ராப்பராக சீல் பண்ணோம், இல்லைனா கண்டிப்பாக இதில் வந்து லீக்கேஜஸ் வந்து வரும். இன்னொன்று இது வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் கான்டியூட்டு ப்ளம்பிங் கான்டியூட்லாம் வைக்கணும்னா 3 இன்ச்சு பேனல் வந்து கம்பல்சரி இருக்கணும். 2 இன்ச் பேனல் வந்து வைக்க முடியாது. 3 இன்ச் பேனல் நம்மளுக்கு கொஞ்சம் விலையும் ஜாஸ்தி, அதை வந்து கம்பல்சரி நம்ம போட்டாகும். அதே மாதிரி ஒரு 4 பேனல் 5 பேனல் லைனாக இருக்குது, லைனாக கட் பண்ணிவிட்டு வால் சேஸ்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு செங்கல் செவரில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஏஏசி பிளாக்ஸ் வால்லையுமே எங்கேருந்து எங்கே வேணால் வால் ஃபுல்லாக வால் சேஸ் பண்ணிட்டு போகலாம். இது வந்து 2 பேனலுக்கு நடுவில் இருக்க ஜாயிண்ட்டு தான் அதோட கிரிப்பே. லைனாக இருக்கிற ஜாயிண்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணி வால் சேஸ் பண்ணோன்னா அது நிற்காது, விழுந்துடும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து அண்டுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறையா பேனல்ஸ் பிராண்ட் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்கும்.
ஸோ அந்த பிராண்டில் வந்து இந்த அண்டுலேஷன்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண் பார்வையில் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் வால் வந்து கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு வால்பேப்பர் ஒட்டுறோன்னா இந்த லைன்லேருந்து இப்படி செவரை பார்க்குறோன்னா அதில் வந்து நிறையா வளைவுகள் வந்து தெரியும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஸோ அந்த அண்டுலேஷன் வந்து பேனல் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நேக்கடையில், பட் நம்ம பட்டி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதில் நிறைய அண்டுலேஷன்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ இது சேஃப்டி ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சேஃபான மெட்டீரியல்லாம் சொல்ல முடியாது, அதனால் நம்ம பார்ட்டிஷன் வாலில் போடுறோம். இதை நான் கம்பேர் பண்ணதே பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டு, ஜிப்சம் போர்டு, அலுமினியம் பார்ட்டிஷன் இது கூட தான் வந்து இதை நான் கம்பேர் பண்ணியிருப்பேன். செங்கல் கூட எந்த இடத்துலையுமே நான் கம்பேர் பண்ணல. ஏன்னா இந்த பார்ட்டிஷன் எல்லாமே இதே மாதிரி தான், எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம ஓங்கி மிதிச்சா உடஞ்சி விழுந்துடும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுவும் சேஃப்டி ஆஸ்பெக்டில் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது காஸ்ட்டு. ஸோ இந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பேரிசன் இருக்குது. ஸோ இப்போது நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபீஸ் பண்ணும்போது நாங்கள் ப்ளைவுட் யோசித்தோம், ஜிப்சம் போர்டு யோசித்தோம், அலுமினியம் பார்ட்டிஷன் யோசித்தோம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஏசி பேனல் வந்து சீப்பாக முடிஞ்சது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது. ஸோ இந்த கம்பேரிசனில் பார்த்திங்கன்னா ஏஏசி பேனல் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சு. ஆனால் இது நம்ம அப்படியே செங்கல் கூட கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக செங்கலை விட இது சீப் கிடையாது. ஸோ நிறையா யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க, நாங்களும் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இந்த ஆஃபீஸ்க்கு எங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 1.25 1.8 lakhs வரைக்கும் செலவாச்சு. ஆனால் இதையே செங்கலில் பண்ணியிருந்தால் 1.2 to 1.3 lakhs தான் முடிஞ்சிருக்கும். இன்டீரியர் பார்ட்டிஷன் வாலை கட்டி பூசுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் ஏசி பேனல்லாம் பூச வேண்டியதில்லை, அந்த காஸ்ட்டு சேவ் ஆகும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த காஸ்ட் எல்லாமே நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஏசி பேனல் செங்கலோட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் போய் நிற்கிது. ஆனால் அதையே நம்ம வேறு மெட்டீரியல்ஸோட கம்பேர் பண்ணோன்னா சீப்பாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் இந்த இதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களை சேரும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.